Hi guys. So last slide last யூனிட்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல நம்ம பைத்தானை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் முடிச்சிட்டோம் இல்லையா? செட்டப் கூட நம்ம பண்ணிட்டோம். பாத் கூட செட்டப் பண்ணிட்டோம். ஸோ அதான் இது இந்த ஸ்லைடு அது இல்லையா? இப்படி தான் பார்த்தோம் இல்லையா? முடிச்சிட்டோம். சரி, அடுத்தது என்ன சார் அப்படின்னு கேட்டால் பைச்சாம். பைச்சாம் என்றது ஒரு ஐடி, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இந்த ஐடியில் தான் நம்ம வந்து நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இதான் அதோடைய யூஆர்எல். நீங்கள் jetbrains.com-ல போனீங்கன்னா பைச்சாம் டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த யூஆர்எல் தெரியுதா இங்கே உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா 2 எடிஷன் இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன். நமக்கு கம்யூனிட்டி எடிஷன் போதும் இப்போதைக்கு. இது வந்து காசு பே பண்ணணும், இது ஃப்ரீ நமக்கு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். நான் காட்டுறேன் அது கூட. ஸோ இஃப் யூ கோ ஹியர், என்னோடய டவுன்லோட்ஸில் வந்துருச்சு, நான் அதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ பைச்சாம் சொல்லி இந்த மாதிரி வரும். இதையும் நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் தான் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு பைச்சாம் சொல்லி இப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். பிசி பாருங்கள், ஸ்லேட் மாதிரி இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து இப்போது நம்மளுடைய பைத்தானுடைய ஐடி. ஸோ ஸ்டார்டிங் ஒன்றும் இருக்காது. நம்ம என்ன பண்ணோன்னா ஃபைல், நியூ ப்ராஜெக்டோ இல்லை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் போடுறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா ஒரு நம்ம எழுதிக்கலாம், நமக்கு தேவையான நம்ம ப்ராஜெக்ட், நம்ம பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு பைத்தான் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். இந்த டைரக்டரி லொக்கேஷனில் ஏதாவது ஒரு டைரக்டரி, டெஸ்க்டாப்பில் ஜென்ரலாக வைப்பாங்க நிறைய பேர். டெஸ்க்டாப்பில் வைக்காமல் ஒரு டி ட்ரைவ்லேயோ சி ட்ரைவ்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வைங்க, ஈஸியாக இருக்கும் ஆக்சசபிலிட்டி. ஓகேவா? கொடுத்து க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இங்கே க்ரியேட் ஆகிடும். பாருங்கள், நான் ஆல்ரெடி தானிஷ் சொல்லி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்து பல பிஒய் ஃபைல்ஸை நான் எழுதியிருக்கேன். பிஒய்ன்றது பைத்தான் ஃபைல்ஸ். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நியூ எப்படி இதை ரைட் கிளிக் பண்ணி, இது லைப்ரரி ரூட் இருக்கு இல்லையா, இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா, இல்லை பைத்தான் ஃபைல் கொடுங்க, பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். பாருங்கள், டெஸ்ட்டுன்னு சார் நான் ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட். இப்போ இது வந்து test.py-ன்னு சொல்லி க்ரியேட் ஆகிடும். test.py-ன்னு சொல்லி க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் தானிஷ் இந்த லைப்ரரி ரூட்டுக்குள்ளே பண்ணியிருக்கேன். இது நான் இந்த இதுக்குள்ளே பண்ணேன்னா ப்ராஜெக்ட்குள்ளே இங்கே வந்துடும். இப்படி கூட நான் இங்கே கூட பண்ணலாம். இதை இந்த இடத்துல இது வேண்டாம் அப்படின்னா, இது உள்ளே போயிருக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை டெலீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னொரு பட்டன் இது சர்ச் தானிஷ் நம்ம ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கெட்டிங் தட்? சரி, பரவாயில்ல. ஸோ நியூ பைத்தான் ஃபைல். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டெஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்துருச்சு பாருங்கள், இந்த ஹைரார்க்கியில் வந்துருத்தா. இப்போது இந்த ஃபைலுக்குள்ளே நான் வந்து ப்ரோக்ராம் எழுதலாம். நான் ப்ரோக்ராம் உதாரணத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை சின்னதாக ஒரு பிரிண்ட்டு போடலாம். பிரிண்ட்டு வெல்கம் டு பைத்தான் சொல்லி நான் அடிக்கிறேன். பெருசாக ஒன்றும் பண்ணல, வெல்கம் டு பைத்தான் சொல்லியிருக்கேன். இதை சேவ் பண்ணிடுங்க, Ctrl+S இல்லாட்டி சேவ். ஓகேவா? ஸோ இது வந்து சேவ் ஆஸ்னு ஓப்பன் பண்ணுறதில்ல, Ctrl+S போடுங்க, சேவ் ஆகிடும். ஃபைன், Ctrl+S போட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு இதை நம்ம கண்ட்ரோல் கீ போட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணோம். கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணால் சேவ் ஆகிடும். இப்போ சேவ் ஆன பிறகு நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இங்கே பாருங்கள், இந்த டூல் பாரில் இந்த இடத்துல ஒரு க்ரீன் பட்டன் இருக்கா, ட்ரையாங்கிள் ஷேப்பில். என்னோடய கர்சர், மவுஸ் கர்சரை பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இவர் பிரிண்ட் ஆகிடுவார். இங்கே பார்த்தீங்களா, சிம்பிளாக இருக்கா. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு இது நமக்கு பிரிண்ட் ஆகிடுது. அப்போது அர்த்தம் என்னென்னா பைத்தான் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு,
பைத்தானுடைய ஐடி பைச்சாமா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வி ஆர் குட் டு கோ ஹெட் வித். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த டோட்டல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் கோர்ஸ் தான். இது ஸ்டார்டிங் ஃப்ரம் கோர் பைத்தான்லேருந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் வரைக்கும் போவோம். இது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜுடைய அந்த செமஸ்டர் சிலபஸை கம்ப்ளீட்டாக இது கவர் செய்யும். அண்ணா யூனிவர்சிட்டி என்ன எதிர்பார்க்குதோ அது எல்லாமே இதில் நாம் கவர் பண்ணிவிடுவோம். இது தவிர இன்னும் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் பைத்தானில் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ். நாம் இதை பல இடங்களில் பல விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இதெல்லாம் தான் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிற சின்ன சின்ன டாபிக்ஸ். ஸோ பைத்தான் இன்ட்ரொடக்ஷன் வாங்கிட்டீங்க, கெட்டிங் ஸ்டார்டடும் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போக போகிறோம். கீவேர்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு, வேரியபிள்ஸு, டேட்டா டைப்ஸ், எப்படி ஒவ்வொன்றா. அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல், ஃபங்க்ஷன்ஸு, டேட்டா டைப்ஸு கொஞ்சம் இன்டெப்த்தாக போக போகிறோம். அப்புறமா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், ஃபைல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் அட்வான்ஸ் டாபிக்ஸ். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லெவல் 2ல் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனு, இன்னும் நிறைய விஷயங்களை, வெப் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பெரிய ஏபிஐ இது, சின்ன லாங்குவேஜ் இல்லை, பெரிய லாங்குவேஜ். டோட்டலாக பார்ப்போம். சரி, இப்போது முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு லாங்குவேஜ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொதுவான கீவேர்ட்ஸ். ஒரு லாங்குவேஜ், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கீவேர்ட்ஸ் வச்சுருக்கோம். அந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கீவேர்ட்ஸ் இருக்குது பைத்தானுக்கு. இந்த கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக போக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இப்போதைக்கு ஜஸ்ட் பார்த்துக்குங்க என்னன்னு. அடுத்தது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது ஞாபகம் வரும். இந்த கீவேர்ட்ஸ் வந்து நாம் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று, நம்ம கொடுக்குற நேம்ஸ் இருக்குல்ல, இப்போ நிறைய இடங்களில் நம்ம நேம்ஸ் தருவோம். மெத்தடுக்கு நேம் தருவோம், வேரியபிளுக்கு நேம் தருவோம், ஒரு மாடியூலுக்கு நேம் தருவோம், கிளாஸுக்கு நேம் தருவோம். அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து பைத்தானுக்கு சொந்தமானது. அதை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரோக்ராமிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இஸ் தட் ஃபைன் கைஸ்? ஓகே, ஸோ இது பார்ப்போம் ஸ்லோலி. மொத்தம் 35 கீவேர்டு இருக்குதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்னால் இப்போது ஒரு பேர், ஐடென்டிஃபையர்னால் ஒரு பெயர், நேம். எதுக்கெல்லாம் நேம் தருவோம்? ஒரு வேரியபிளுக்கு நேம் தரலாம். வேரியபிள் என்ன? ஒரு மெமரியில் ஒரு லொக்கேஷன், அந்த இடத்துல தான் நம்மளோட டேட்டா. உதாரணத்துக்கு ஏஜ் என்றது வேரியபிள். ஏன்னா ஏஜுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம்? ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம். 20, உங்கள் ஏஜ் 20 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஜ்ன்றது வேரியபிள், 20ன்றது வேல்யூ. ஸோ ஏஜ்ன்றது ஐடென்டிஃபையர் கூட சொல்லலாம். அந்த வேரியபிளுடைய பேர் என்ன? ஏஜ். ஸோ அதே போல் ஒரு மெத்தடுக்கு ஒரு நேம், அதே போல் ஒரு கிளாஸுக்கு ஒரு நேம், ஒரு மாடியூலுக்கு ஒரு நேம், ஒரு பேக்கேஜுக்கு ஒரு நேம், எல்லாத்துக்கும் நம்ம நேம்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அந்த நேம்ஸை தான் நம்ம ஐடென்டிஃபையர்ன்றோம். இப்போ இந்த நேம் கொடுக்கும்போது கூட பல சட்டங்கள் இருக்குது. அதாவது இந்த A to Z, ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 0 to 9 நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். மற்றபடி இஷ்டத்துக்கு நம்ம எந்த கேரக்டரையும் யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இது வந்து பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஏபிசி அப்பர் கேஸும் ஏபிசி லோயர் கேஸும் வேறு வேறு. அதுக்கப்புறமா ஐடென்டிஃபையர் வந்து கீவேர்டு இருக்கக்கூடாது. ஏஜ் வந்து கீவேர்டு கிடையாது. ஆனால் இதே ஒரு கீவேர்டு இருக்குங்க, அவைட்டுன்னு, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஐடென்டிஃபையராக. அப்புறமா சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், நடுவில் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், நடுவில் நம்பர்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்பர்ஸை வச்சு அது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர் வச்சியும் அது ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அண்டர்ஸ்கோர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும். இல்லையா சாதாரண ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஆல்ஃபபெட் வச்சு ஸ்டார்ட் ஆகலாம். அப்புறமா ஃபர்ஸ்ட் லெட்டர் cannot be digit, நம்பராக இருக்கக்கூடாதுன்றது. இட் கேன் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர். அப்புறம் ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் @ பவுண்டு டாலராக இருக்கக்கூடாது. ஃபைன்.
நீங்க பாருங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. அட் த தி பவுண்ட் ஏஜ், ஹாஷ் ஏஜ், அப்புறம் ரிட்டர்ன்ன்றது கீவேர்டு, டூ ஏஜ் வந்து நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. மை ஏஜ்ன்றது மைக்கு அப்புறமா ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். இதே வேலிட் பாருங்க. ஏஜ்ன்றது வேலிட், A3G என்றது வேலிட், ஏஜி அண்டர்ஸ்கோர் இ வேலிட், அண்டர்ஸ்கோர் ஏஜ் வேலிட். இதெல்லாம் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஒரு பேருன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகும். கேட்டிங்களா? ஃபைன். இங்கே பாருங்க. இப்போ இதில் நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்ட முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒரு பேர் தரலாம், ஏஜ் ஈக்குவல் டு 20. இப்போ இந்த ஏஜும் வேற வேற. சரி, பிரிண்ட் போட்டு நான் ஏஜ்னு தந்தா இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா 20 பிரிண்ட் ஆகும். இதே ஏஜ்னு சொல்லி லோயர் கேஸில் தந்தா இது வந்து 30. இப்போது கேஸ் சென்சிட்டிவ். சரி, இன்னொன்று, இப்போ அண்டர்ஸ்கோர் ஏஜ்னு தந்தா ஒத்துப்பான், நோ இஷ்யூஸ். ஆனால் இதே வந்து டாலர் ஏஜ்னு சொன்னால் பாருங்கள், துப்புறானா இல்லையா? ஸோ இது ஒத்துக்க முடியாது. அதே போல் வேறு ஏதாவது கொடுக்க முடியுமா? அது போட்டால் கமெண்ட் ஆகிடும். கமெண்ட்னா நான் ரீடபிள் ப்ரோக்ராமிங் அது. அப்புறமா வேறு எந்த இதுவும் நீங்கள் தர முடியாது. சரி, நடுவில் அண்டர்ஸ்கோர் தரலாமா? அக்செப்டபிள். சரி, ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்கலாமா? என்ன, அது கூட அன்அக்செப்டபிள். பாருங்கள், அப்போயே துப்புறோம். ஆனால் இதே நம்பர் நடுவில் தரலாம், எங்கே வேணாலும் தரலாம் நீங்கள். இது அக்செப்டபிள். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, வேலிட் ஐடென்டிஃபையர். இதே போல் உங்களுடைய கீவேர்ட்ஸை வச்சு நீங்கள் வேரியபிள் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு அவைட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா துப்போம். ஏன்னா அவைட்ன்றது ஒரு கீவேர்டு இருக்கா இல்லையா? அவைட் பாருங்க, இங்கே அவைட்ன்றது ஒரு கீவேர்டாக இருக்குங்க. சரி, இங்கே இருக்கா அவைட், செகண்ட் ரோல், ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட். எந்த கீவேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வேறு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நேம் ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்க, இவங்களுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். இது வந்து வேரியபிள்ஸ். இதே போல் நம்ம மெத்தட்ஸ் எழுதலாம், கிளாஸஸ் எழுதலாம், பேக்கேஜ் எழுதலாம், மாடியூல்ஸ் எழுதலாம். எல்லாத்துக்கும் வேலிட் ஐடென்டிஃபையர்ன்றது காமன். கெட்டிங் தட் கைஸ்? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து உங்களுடைய 3வது யூனிட். தேங்க்யூ.